வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டுல ஏறும்போது பயமாயிருப்பது, சிறிது நேரம் நின்றாலே சமநிலையை இழப்பது, கால் பலம் குறைவது. பலரும் இத வயசாகிவிட்டது அப்படின்னு, இது ஒரு இயற்கையான செயல் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ஆனா அது கிடையவே கிடையாதுங்க. வயது ஆக ஆக உங்க உடல்ல சில ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கும். அடுத்து சரியான உடற்பயிற்சிகள் நீங்க தினமும் செஞ்சீங்கன்னா இதை சரி பண்ணலாம். தினமும் வெறும் 15ல இருந்து 20 நிமிடங்கள் இந்த உடற்பயிற்சி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய கால்கள்ல பலம் அதிகரிக்கும், சமநிலை மேம்படும், விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் குறையும், தன்னம்பிக்கையோட நடக்கவும் முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே இருந்து பாதுகாப்பாக எளிய முறையில செய்யக்கூடிய சிறந்த 4 உடற்பயிற்சிகளை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிறதுக்காக எந்த ஒரு காஸ்ட்லியான பொருளும் தேவையில்லை, வெளியில போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வயதானவர்கள் வெளியில போய் வாக்கிங் பண்ணாவே சில நேரத்துக்கு மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா இது வீட்டிலேயே செய்யக்கூடியது. உங்க வீட்டில் உங்களுடைய உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கும்போதே நீங்க செய்யக்கூடிய எளிமையான எக்ஸசைஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது வயதானவர்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 எக்ஸசைஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான எக்ஸசைஸா இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இப்ப நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் டு டோய் வாக் தாங்க. இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸ் வாக்கிங்க்கு ரொம்பவுமே முக்கியமானது. இது சமநிலையை மேம்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸசைஸா இருக்குது. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும்னா, ஒரு சுவற்றுக்கு பக்கத்துல நீங்க அது அருகிலேயே ஒரு கோடு போட்டு நீங்க நடக்கணும். நீங்க இமேஜின் பண்ணிக்கிறீங்க, ஒரு கயரை மேல உயரத்துல கட்டிட்டு அந்த கயத்து மேல நீங்க எப்படி நடப்பீங்க? ஏன்னா நம்ம ஒரு கால் வச்சு ஒரு கால், அதாவது ஒரு காலுக்கு பின்னாடி ஒரு கால் வச்சு தானே நடப்போம். ஏன்னா கயத்தை அந்தரத்தில் கட்டினா அப்படிதான் நடக்க முடியும், இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ஹாலில் ஒரு கோடு போட்டுக்கிறங்க. கோடு போட்டு ஒரு காலோடைய குதிக்காலை மற்றோடைய காலின் விரலுக்கு நேராக முன்பாக வச்சு நீங்க மெதுவாக முன்னோக்கி நடக்கணும். இது தாங்க எக்ஸசைஸ். ஒரு கால் வச்சு நம்ம இமேஜ்ல தெரியுதுல, அந்த மாதிரி. நான் சொல்றது புரியலன்னா நீங்க இமேஜ்ல இந்த பண்ணி நடக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு நடங்க. இந்த மாதிரி நீங்க 10 முதல் 20 அடிகள் நீங்க நடக்கணும். பின்னர் திரும்பி 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 இதை நீங்க செய்யணும். ஸோ நீங்க பண்ண பண்ண ப்ராக்டிஸ் எடுக்க 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 உங்க உடலுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். இதை நீங்க 3 முறை செய்யுங்க. இந்த மாதிரி 10 முதல் 20 அடி ஒரு செட்டாக செய்யுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 10 முறை 2வது செட்டு, அடுத்து ஒரு 10 முறை 3வது செட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடிகளாக இது பண்ணிக்கிறங்க. நாள் போக போக நீங்கள் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் ஒரு கை செவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் நடக்கலாம். ஏன்னா முதல் டைம் செய்யும்போது சிலருக்கு பேலன்ஸ் இருக்காது, விழுகிற மாதிரி இருக்கும்ல. அதனால இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னா, உங்கள் உடலுக்கு சமநிலை அதிகரிக்குங்க. மூளை மற்றும் கால்களுடைய அந்த கோஆர்டினேஷன் மேம்பட ஆரம்பிக்கும். தடுமாறுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். இந்த செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். வலி இருந்துச்சு, இல்லைன்னா ரொம்பவுமே நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் கேப் விட்டு கூட செய்யுங்க. இன்னைக்கு ஒரு 5 ஸ்டெப் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 ஸ்டெப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுக்கு நீங்க ஒரு உறுதியான நாற்காலியில நீங்க எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாவே உட்காருங்க. ஏன்னா நிறைய பேர் உட்காரும்போது கூன் போட்டு உட்கார்றாங்க. ஆனா இந்த எக்ஸசைஸ் கூன் போட்டு உட்காராம நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். கைகளை பயன்படுத்தாம மெதுவாக நீங்க எந்திரிச்சு நிக்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கூட நீங்க கைகளை பிடிச்சு எந்திரிங்க. ஆனா அடுத்து நீங்க கைகளை பிடிக்காம மெதுவாக எந்திரிச்சிட்டு அடுத்து மெதுவாகவே உட்காரணும் சேர்ல திருப்பி. இந்த மாதிரி நீங்க 10 முறை 2ல இருந்து 3 செட்டு செய்யணும். நாட்கள் போகும்போது 3 செட்டு செஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு செய்யுங்க, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் 2 செட்டாக செய்யுங்க, அதுக்கப்புறம் 3 செட்டாக செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இந்த
சேர்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய எக்ஸர்சைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, தொடைகள்ல இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து பலமாக்கப்படும். முழங்கால் பலம் வந்து அதிகரிக்கும். நீங்க வந்து பாத்ரூம்ல ஈஸியா உட்கார்ந்து எந்திரிக்கலாம். தரையில ஈஸியா உட்கார்ந்து எந்திரிக்கலாம். கட்டில்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஈஸியா நீங்க எந்திரிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே சுலபமாயிரும். இந்த சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிற எக்ஸர்சைஸ நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எளிமையாயிரும். நீங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து ஈஸியா எந்திரிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தசைகள் வந்து வலுவாக்கப்படும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. இந்த எக்ஸர்சைஸ் வந்து சமநிலைய மிக மிக மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இது எப்படி செய்யணும்னா, ஒரு சுவற்றுக்கு அருகிலேயோ, இல்ல ஒரு சேரையோ நீங்க பிடிச்சுட்டு செய்யலாம். ஒரு கால தரையில இருந்து சிறிது தூரம் வந்து தூக்கி உயர்த்தி, நீங்க ஒரு 10 வினாடிகள் தூக்குனபடியே அப்படியே நிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க மற்ற கால்ல செய்யணும். ஸோ இந்த தூக்கி வச்சிருந்த கால கீழ இறக்கிட்டு, கீழ இருக்க கால மறுபடியும் ஒரு 10 வினாடிகள் தூக்கி மேல வச்சுக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி 2 கால்களுக்கும் செய்யணும். இப்படி செய்யறதுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, உடல் சமநிலை, கால் தசைகள் வந்து வலிமையா இருக்கும். மூட்டுகள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ வலி, வீக்கம் எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமா இருக்கும். விழாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த எக்ஸர்சைஸா இருக்குது. இது வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான எக்ஸர்சைஸ். கண்டிப்பா எல்லாருமே இந்த சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸர்சைஸ செய்யணும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, ஹீல் ரைஸ் எக்ஸர்சைஸ் தாங்க. இந்த எக்ஸர்சைஸ் வந்து காலுடைய பின்பகுதி கணுக்கால் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் பயன்படுது. இது எப்படி செய்யணும்னா, நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு கூட நம்ம நின்றுட்டே செய்யலாம். மெதுவாக குதிகாலை உயர்த்தி விரல்களால் மட்டும் நீங்க நிற்கணும். ஸோ நல்லா வந்து கவனிச்சுக்கிறங்க. இந்த இமேஜ்ல தெரியுதுல, அந்த மாதிரி நீங்க சுவத்தை பிடிச்சிட்டு கூட அப்படி நின்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்க 5 வினாடிகள் நிக்கணும். பிறகு உங்க கால்களை இறக்கிட்டு அடுத்து 15 முறையிலிருந்து 3 செட்டா கூட செய்யலாம். ஸோ இந்த இமேஜ்ல தெரியுற மாதிரி நீங்க நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டே நாற்காலியை பிடிச்சுக்கிட்டும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க உங்களுடைய குதிகால்களை மேல உயர்த்தி கீழே இறக்கி செய்யணும். ஸோ இதனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, கணுக்கால்கள் வந்து நல்லாவே பலம் பெற ஆரம்பிக்கும். வேகமாக நடக்கிறதுக்கு இது உதவும். படிக்கட்டுல ஏறுறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் உதவியா இருக்கும். தடுமாறுதல் வந்து குறைவாக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இந்த 4 எக்ஸர்சைஸ் கூடவே தினமும் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்த்துடலாம். காலையில நடைபயிற்சி 20லிருந்து 30 நிமிடங்கள் நடங்க. அதாவது உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா நீங்க நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லை என்னால் நடக்க முடியாது அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த இந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டை பண்ணுங்க. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 60 வயசாயிடுச்சு, இது ஓய்வெடுக்கிற டைம்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போதான் உங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்பவுமே அவசியம். ஸோ உடல் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உடற்பயிற்சி கொடுத்தே ஆகணும். முதல்ல நீங்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கொடுங்க. நடக்க முடியாதவர்கள் நம்ம பண்ண இந்த ஒர்க் அவுட்டை முடுங்க. நடக்க முடியுமா, நடைப்பயிற்சி பிளஸ் இந்த ஒர்க் அவுட் இது 4யும் பண்ணிருங்க. அடுத்து இது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி தாங்க. தண்ணி 3லிருந்து 2 லிட்டர் 2லிருந்து 3 லிட்டர் வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் போதுமான தூக்கம்ங்க. 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஏன்னா வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அது வழிவகும். அதனால நல்லா தூங்கணும். ஸோ தூங்கும்போது தான் நம்மளுடைய உடல்ல வந்து ரிப்பேர் மோடுக்கு போகும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அது கூடவே வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள், புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறேங்க. கால்சியம் நிறைந்த உணவுகள்னா கால்சியம் எதுலலாம் இருக்குது? பால், தயிர், ராகி, எள்ளு, முருங்கைக்கீரை, உளுந்து இது எல்லாத்துலையுமே வந்து கால்சியம் இருக்குது. புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறது பயறு வகைகள், பச்சை பயிறு, பாசிப்பயிறு சொல்லுவோம்ல, பாசிப்பயிறு, முட்டை, மீன், பழங்கள், கறி இது எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய கால்சியம் புரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறங்க. அது கூடவே விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. ஸோ விட்டமின் டிக்காக சூரிய ஒளியில் ஒரு 15 நிமிடம் வந்து நீங்கள் சன் பாத் எடுக்கலாம். இல்லை சூரியனை பார்த்து உட்காரலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இல்லை சும்மா வெறுமனமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து கதை பேசலாம். சூரியனுக்கு நேராக உங்கள் சூரியன் ஒளி வந்து உங்கள் மேலே விழுகிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை மூச்சு பயிற்சி பண்ணலாம். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் சூரிய ஒளி கண்டிப்பாக உங்கள் உடலில் வந்து விடணும். அப்போ தான் விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் உடலால் உறிஞ்சப்படும். ஸோ அதனால விட்டமின் டி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதுக்கான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடுங்க. விட்டமின் டி வந்து முட்டையோட மஞ்சக்கருவு, காளான் இது எல்லாத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த உணவுகள் எல்லாமே உங்களுடைய தசைகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது.
நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனமாக இருக்க வேண்டிய வயதே கிடையாது. சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு, சரியான தூக்கம் இது 3யும் நீங்க கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னா 80, 90, 100 வயசுலயும் நீங்க தன்னம்பிக்கையுடன் நடக்க முடியும். நோய் இல்லாமல் 100 வயது வரைக்கும் வாழ முடியும். ஸோ இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.